கவியரசரின் எக்கால துணியில உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தில் இருக்கிற திருநங்கைகளை பற்றி நாம் பேசியிருந்தோம். அந்த குறிப்பிட்ட வீடியோவில் நான் சில விஷயங்களை இன்னும் தெளிவாக பேசியிருக்கணும், பட் பேசாமல் விட்டுட்டேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அந்த வீடியோவில் திருநங்கைகளை பற்றி மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டதால உங்களில் பலருக்கு அவங்கள பற்றின சரியான புரிதல் இல்லை. ஸோ லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அறிவியல் ரீதியான யதார்த்தமான சில உண்மைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. வீடியோ கொஞ்சம் பெருசு தான், பட் கண்டிப்பாக வர்த் இட். இந்த வீடியோ முடியும் போது 3ஆம் பாலினத்தவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயமும் உங்களுக்கு இருக்கிற தயக்கமும் நிச்சயம் மாறும்னு நம்புகிறேன். அடிப்படையிலிருந்து வருவோமா? பேசிக் சயின்ஸ் பிஹைண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பேபி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆணிடமிருந்து வெளிப்படுற விந்துக்களில் பலமுள்ள ஒரு விந்து மட்டும் பெண்ணோட கருமுட்டையை ஊடுருவி உள்ள போய் சேர்ந்து கருத்தரித்தல் ஏற்படும். இதை இங்கிலீஷில் ஃபர்டிலைசேஷன் அல்லது கன்செப்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தரித்தல் நடந்து 24 மணி நேரத்தில் அந்த கருவுற்ற முட்டையில் செல் டிவிஷன், அதாவது உயிரணு பிரிவு நடக்க தொடங்கும். சுமார் ஒரு 8 வாரம் இது தொடர்ந்து இந்த செல் டிவிஷன் நடக்கும். அந்த 8 வாரத்துக்கு அப்புறம்தான் அதை ஒரு முழுமையான கருன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஃபீட்டஸ். இதுக்கு அப்புறம் தாயின் கருப்பையில் அந்த கரு சுமார் 36லிருந்து 42 வாரம் வரைக்கும் வளர்ந்து முழுமையான குழந்தையா வெளிவரும். இந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரு உயிரணு, அதாவது செல் 2 செல்லா, 2 செல் 4 செல்லா, இப்படி தொடர்ந்து பல 1000 செல்களாக மாறும். இந்த பல 1000 செல்கள் சேர்ந்து திசுக்களாக உருவாகும். பல திசுக்கள் சேர்ந்து ஒரு உறுப்பாக மாறும். பல வேறுபட்ட உறுப்புகள் சேர்ந்து ஒரு உடலாக மாறும். இப்படித்தான் ஒரு குழந்தை உருவாகும். எவ்வளவு அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? இதில் ஒவ்வொரு உயிரணுலையும் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் செல்லோட மையத்தில் இருக்கிற நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் நம்முடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இருந்து மரபு ரீதியான மாற்றங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த டிஎன்ஏவை கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த டிஎன்ஏ ஈச் அண்ட் எவ்ரி செல்லுலையும் இருக்கும். இந்த நியூக்ளியஸில் உள்ள டிஎன்ஏ செல் டிவிஷன் அப்போது 23 ஜோடி குரோமோசோம்களாக உருமாறும். செல் டிவிஷன் ஆக்யூரட்டாக கரெக்டாக நடக்கிறதுக்காக. அப்படி செல் பிரியும் போது இந்த குரோமோசோம்களும் 2 சரி பாதியாக பிரிஞ்சு 2 தனித்தனி உயிரணுவா, அதாவது செல்லாக உருமாறும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதால தான் புது புது செல்களும் புது புது உறுப்புகளும் உருவாகுது. நான் சொன்ன இந்த 23 ஜோடி குரோமோசோம்களில் 22 ஜோடி ஆட்டோசோமா இருக்கும். ஒரு ஜோடி மட்டும் அல்லோசோம் அல்லது பால்குறி நிறப்புரிகளாக ஆகும், அதாவது ஜெண்டர் டினோட்டிங் குரோமோசோமா இருக்கும். இந்த 23வது ஜோடி குரோமோசோமில் பெண் பாலை குறிக்கிறதுக்காக XX குரோமோசோம், ஆண் பாலை குறிக்கிறதுக்காக XY குரோமோசோம்னு 2 வித்தியாசமான குரோமோசோம்கள் இருக்கும்.
இந்த ரெண்டில் எந்த குரோமோசோம் அந்த குறிப்பிட்ட குழந்தைக்குள்ளே இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையின் பாலினம் நிர்ணயிக்கப்படுது. எக்ஸ் ஒய் இந்த 2 குரோமோசோமில் எந்த குரோமோசோமை கரு முட்டையில் ஆண் விந்து கொண்டு வந்து சேர்க்குதோ அதை பொறுத்து தான் நாம் ஆணா அல்லது பொண்ணா உருவாகிறோம். இன்னும் தெளிவாக சொன்னால் விந்து கருமுட்டைக்கு எக்ஸ் குரோமோசோமை கொண்டு வந்தால் உருவாகிறது பெண் குழந்தையா இருக்கும். அதே ஒய் குரோமோசோம்களை கொண்டு வந்தால் உருவாகிறது ஆண் குழந்தையா இருக்கும். இந்த 23வது ஜோடி குரோமோசோமில் உள்ள சில ஜீன்ஸ் தான் நம்ம பாலினத்தை முடிவு பண்ணுறதா இருக்கும். இந்த ஜீன்களில் ஏதாவது ஒரு மியூட்டேஷன், அதாவது மாறுபாடு ஏற்பட்டால் ஜெண்டர் கம்ப்ளீட்டாக மாறி வர்றதுக்கு காரணமாக மாறிடும். இவ்வளோ நேரம் நாம் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசணும். இப்போது இந்த 3ஆம் பாலினம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போமா? ஃபர்டிலைசேஷனில் உருவான கருவில் XY குரோமோசோம் ஜோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் அந்த Y குரோமோசோமில் SRY அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கும். இது தான் ஆண் பிறப்பு உறுப்பு உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு ஆண் உருவாக இந்த SRY ஜீன் தான் முழுக்க காரணம். பட் இங்கே தான் இந்த 3ஆம் பாலினத்தார் விஷயத்தில் ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. இந்த SRY ஜீன் இல்லாமல் போனாலோ அல்லது அதில் மியூட்டேஷன் ஏற்பட்டாலோ, அதாவது மரபு ரீதியான மாற்றம் ஏற்பட்டாலோ Y அப்படின்றது சப்ரஸ் ஆகி எக்ஸ் குரோமோசோமோட டாமினேஷனால் அந்த கரு பெண்ணாக உருவம் கொள்ளும். அதாவது அந்த கருவுக்கு பெண் பிறப்புறுப்பு உருவாகும். பட் ஆக்சுவலாக அவங்களுடைய ஜீன் கண்டிஷன் படி அவங்க ஒரு ஆணாக பிறக்க வேண்டியவங்க. பட் பெண்ணுறுப்போட பிறக்கிறாங்க. அவங்களுடைய குரோமோசோமில் ஆண் உருவாகுவதற்கு காரணமான XY குரோமோசோம் இருந்த அப்புறம் கூட இந்த குறிப்பிட்ட மியூட்டேஷனாலேயோ அல்லது சேஞ்சாலேயோ அவங்களுடைய XY குரோமோசோம் டாமினேட் ஆகாமல் எக்ஸ் குரோமோசோம் மட்டும் டாமினேட் ஆகிறதுனால வரக்கூடிய விளைவு தான் இது. இந்த பிறப்புறுப்பு மாற்றத்தால் ஃபிசிக்கலாக அந்த குழந்தைய பார்க்குற நமக்கு அது பொண்ணாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒரு ஆண் அல்லது திருநம்பின்னு சொல்லலாமா? இதே மாதிரி தான் கருவில் உருவாகிற குழந்தையில் XX குரோமோசோம் இருந்தாலும் அந்த எக்ஸ் குரோமோசோமில் மரபு ரீதியான மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த எக்ஸ் குரோமோசோமில் தவறுதலாக இந்த SRY ஜீன் அட்டாச் ஆகி இருந்தாலோ அவங்களோட பிறப்புறுப்பு ஆணோடதாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக அவங்க குரோமோசோம் எக்ஸ் அப்படின்றதுனால அவங்க ஒரு பொண்ணு. அவங்க தான் திருநங்கைகள். அவுட்டர் அப்பியரன்ஸை மட்டும் பார்க்குற நாம் அவங்களோட பிறப்புறுப்பை மட்டும் வச்சு மொத்தமாக அவங்களுடைய ஜெண்டரையே முடிவு பண்ணிடுறோம். பட் தே ஆர் நாட் ரிலேட்டட் டு their ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அவங்க கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இன்னொரு ஜெண்டராகவும் மரபு ரீதியாக இன்னொரு ஜெண்டராகவும் இருப்பாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா இந்த மரபு ரீதியாக எந்த ஜெண்டரை சார்ந்திருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய உண்மையான ஜெண்டர். இதில் இந்த ஆணா பிறந்த பொண்ணு தன்னை பொண்ணாவும் பொண்ணா பிறந்த ஆண் தன்னை ஆணாவும் உணர்றதற்கு 5 to 7 வருஷம் ஆகும். சம்டைம்ஸ் கூடுதலாக கூட ஆகலாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு குழந்தை
தன்னுடைய பாலினத்தை ஐடென்டிஃபை பண்ண அல்லது புரிஞ்சு கொள்ள அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். இதை பேரண்ட்ஸாக இருக்க நாம் கண்டிப்பாக கவனிச்சிருக்கோம் தானே? 5 வயசுக்கு மேலே தான் ஒரு குழந்தை தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது, தன்னுடைய ஸ்டைல் எது, தான் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க இல்லையா? இந்த சமயத்தில் தான் இந்த 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்களும் தன்னை உணர தொடங்குறாங்க. இப்படி தன்னை உணர தொடங்கும் போது தான் அவங்க தான் வேற ஏதோ ஒரு உடம்புல இருக்கிறதா உணர்வாங்க. இது இந்த அடலசன்ட் ஸ்டேஜ், அதாவது 13லிருந்து 17 வயசுல தன்னை பற்றின ரொம்ப தெளிவான புரிதல் இவங்களுக்கு ஏற்படும். இட் மீன்ஸ் ஒரிஜினலாக அவங்க யாருன்னு புரிஞ்சுப்பாங்க. தான் உணர்ற இந்த பாலினம் தான் தன்னுடையது, ஃபிசிக்கலாக பார்க்குற தோற்றம் நமக்குரியது இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறிடணும்னு முடிவு பண்ணுவாங்க. இன் சிம்பிள், கண்ணாடியில் பார்க்கும்போது கூட தனக்குரிய சொந்த உடம்புல தான் இருக்கணும்னு நினைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இங்கே இருந்து தான் அவங்க தன்னைத்தானே அக்செப்ட் பண்ணிக்க தொடங்குவாங்க. அவங்கன்னு இல்லைங்க, அந்த இடத்துல நானோ அல்லது நீங்களோ இருந்தால் கூட நம்ம உணர்ற அந்த பாலினம் தான் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதும் நமக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கணும் அப்படின்றத விரும்புவோம். சில ரிசர்ச்சர்ஸ் அவங்க பிரெயின் செல்ஸில் கூட சேஞ்சஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சேஞ்சஸால தான் அவங்க ஆப்போசிட் ஜெண்டர் உடம்பில் இருக்கோம் அப்படின்னு உணர்வாங்களாம். இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் எவிடன்ஸ். இந்த மரபு ரீதியான அண்ட் மூளை சம்பந்தப்பட்ட மாற்றங்களை பற்றி இன்னும் தெளிவாக சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் இப்படிப்பட்டவங்க பேசியிருக்காங்க. அவங்களுடைய வீடியோக்களெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. சரி, பேக் டு த டாபிக். நாம் இப்போ பேசின இந்த மரபு ரீதியான மாற்றமாக இருக்கட்டும் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட மாற்றமாக இருக்கட்டும், இதில் எதையும் அவங்க சுய நினைவோடோ அல்லது வேணும்னோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றத்திற்கு அவங்க பொறுப்பே இல்லை. நத்திங் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். It's completely a default act from their genes. சிம்பிளாக சொன்னால் அவங்க ஜீன் அண்ட் டிஎன்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க டிஎன்ஏ சொல்கிறதத்தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்கன்னு. நானும் நீங்களும் கூட நம்முடைய டிஎன்ஏ அண்ட் ஜீன் சொல்கிற மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கோம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பேசலாமா? ஆஸ் வி ஆல் பிலீவ், பெண்ணுடைய கருமுட்டை தேவனால் படைக்கப்பட்டது, ஆணின் விந்துவும் தேவனால் படைக்கப்பட்டது இல்லையா? எந்த ஒரு விந்து முட்டையை சென்று அடையணும் அப்படின்றது தொடங்கி இந்த விந்து கருமுட்டையை அடைஞ்சு கருவா மாறுறது வர எல்லா சகலத்தையும் படைத்த பிதாவாகிய தேவன் டிசைட் பண்ணுறது தான். யூ டூ அக்செப்ட் இட் தானே? இப்படி ஒவ்வொரு உயிரும் உருவாகுவதற்கு அவருடைய கையின் கிரியை தான் காரணம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு செல்லும் அவர் உருவாக்கியது தான். இந்த செல்களில் உள்ள டிஎன்ஏவும் அவரால் உருவாக்கப்பட்டது தான். டிஎன்ஏல இருக்க ஜீன்ஸும் அவரால் உருவாக்கப்பட்டது தான். அப்போது இந்த டிஎன்ஏ ஜீன்ஸில் இருக்கிற மாற்றங்களும் அவரால் முடிவு பண்ணப்பட்டது தானே? நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் இருக்கிற செல் அண்ட் டிஎன்ஏ பற்றின
புரிதலை நமக்கு விளக்கி சொன்னது விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அதை உருவாக்குனது தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட செல் அல்லது டிஎன்ஏவை தான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சான். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த அப்புறம் கூட மனுஷனால் ஒரு உயிர் எப்படி உருவாகுதுன்னோ அல்லது டிஎன்ஏ பற்றின தெளிவான தகவல்களையோ தெரிஞ்சிக்க முடியலை. இந்த டிஎன்ஏல வரக்கூடிய மியூட்டேஷனுக்கு ரீசன் கண்டுபிடிக்க கூட மனுஷனால் இன்னும் முடியலை. எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனானவருடைய தெய்வீக ஞானத்தினால் படைக்கப்பட்ட விஷயம் அவ்வளோ ஈஸியாக மனுஷங்களுக்கு புரிஞ்சிடுறது இல்லைங்க. தேவனாகிய கர்த்தர் தான் ஒரு கரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது. ஒருவேளை அந்த கரு ஒரு ஆணாக பிறந்து பொண்ணாக மாறணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா அது அப்படித்தான் வரும். அதை மாற்ற யாராலும் முடியாது. இதில் குவெஸ்டின் பண்ணுறதுக்கு நானும் நீங்களும் யாருங்க? மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க தேவனால் கருவில் படைக்கப்பட்ட விதமே அப்படித்தான். அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதான் நமக்கு சரியா இருக்கும். பிகாஸ் God knows what he is doing. இல்லை, இந்த பாலின மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் உருவாக்குனார்னு சொல்லாத. அதெல்லாம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிற உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா? மனுஷர்களில் மட்டும் இல்லைங்க, வேற நிறைய உயிரினங்களில் கூட தேவன் இந்த பாலின மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு ஏன், ஒரே உடல்ல ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உயிரினங்கள் கூட தேவனால் படைக்கப்பட்டிருக்குது. நாம தான் நம்ம சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போமே ஸ்கூலில். குறிப்பாக சொன்னால் இந்த கிளவுன் ஃபிஷ், ராசஸ் அப்படின்ற ஒரு வகையான மீன், சீ பேசல், பட்டர்ஃப்ளைஸில் ஒரு சில பட்டர்ஃப்ளைஸ், கார்டினல் பேர்ட்ஸ், ஒரு வகையான ஃப்ராக், சில பாம்பு வகைகள், இதெல்லாம் தன்னுடைய பாலினத்தை மாற்றிக்கிற தன்மை கொண்டதா தேவனால் படைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலினம் மாற்றக்கூடிய உயிரினங்களை பற்றின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் கேளுங்க. மேலே நான் சொன்ன ஜெண்டர் சேஞ்சிங் அனிமல்ஸ் எல்லாம் தான் விருப்பப்பட்டு தான் விரும்பின மாதிரி தன்னைத்தான் மாற்றிக்கிச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இந்த ஜெண்டர் சேஞ்சிங் அனிமல்ஸ் எல்லாம் தேவனால் படைக்கப்படலைன்னு சொல்ல போகிறீங்களா? நோ, யூ கான்ட் சே தட். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் படைத்தது தேவனாகிய கர்த்தர். மிருகங்களில் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணால் அது நமக்கு ப்ராப்ளமாக இல்லை. ஆனால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் விஷயத்தில் மட்டும் அதை ஏற்றுக்கவே முடியலை இல்லை? இதையெல்லாம் படைச்ச தேவனுக்கு இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் இதையெல்லாம் ஏற்றுக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவருக்கு சொந்தமானது தான். இதை நானும் நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. நாடகத்துக்காகவோ அல்லது ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்காகவோ நாம் போட்டுக்கிற வேஷத்தை கூட நம்மளால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே டாலரேட் பண்ண முடியலை. எப்படா முடியும், எப்போ நம்ம கேஷுவல் ஃபார்முக்கு மாறலாம்னு இருப்போம். பட் தவறான உடலில் இருக்கோம்னு தெரிஞ்சு தன்னுடைய சொந்த உடம்பில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கள நமக்கு பிடிக்கலை. என்னங்க நியாயம் இது? இன்னொரு உடம்புல இருக்கோன்ற உணர்வு எவ்வளவு சஃபகேட்டிங்காக இருக்கும்னு
எனக்கோ உங்களுக்கோ புரியாதுங்க. அந்த வலியில இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். எவ்வளவு மன உளைச்சல்ல அவங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு ஹேர் கட் மாறினாலே we are uncomfortable, but we are expecting the transgenders to accept the body they don't belong to. கொஞ்சம் யோசிங்க, இது சரியா? நான் எல்லாரையும் குழப்ப முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட பதில் இதுதான். எல்லா உயிரும் தேவனால் உருவானது தான். மூன்றாம் பாலினத்தவங்களும் மனுஷங்க தான். நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். நமக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரி தாங்க அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. தேவனுடைய படைப்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். இது தான் உங்களுக்கு தப்பா தெரியுது. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி இட்ஸ் ஓகே. இவ்வளவு விளக்கமா சொன்ன அப்புறமும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க யாரையும் கர்த்தர் படைக்கல, அவங்க எல்லாரும் சேர்ந்து பாவம் பண்றாங்கன்னு சொல்றவங்க ஆர் நினைக்கிறவங்களுக்கு என்னோட பதில் ஒரே ஒரு வரிதாங்க. கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்ல இருந்த பல கேள்விகளுக்கு பதில அடுத்த பகுதியில் கண்டிப்பா பேசுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லெட்ஸ் கிளியர் திங்ஸ். இங்க இருக்கிற எல்லாரும் தவறான அபிப்பிராயம் கொண்டவங்க இல்லை. சிலருக்கு புரிகிற மாதிரி சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.